இல்ல எல்லா சமூகத்தையும் சேர்ந்தவங்களா இருக்கிறது பெட்டர் சார். ஒரு குறிப்பிட்ட சமூகம் எல்லா சமூகத்தையும் சேராதவங்களா இருக்கிறதும் பெட்டர் தான். ஆனால் அவங்க வந்து லோக்கல்ல செல்வாக்கு பெற்றவர்களா இருக்கணும். உங்க விஜய் ரசிகர் மன்றத்திலேயோ மக்கள் மன்றத்திலேயோ இருந்து அந்த பகுதி மக்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும். விருதுநகர் மாவட்டம் எடுத்துக்கோங்களேன். தங்கம் தென்னரசும் KKSSரும் திமுகல இருக்காங்க. ராஜேந்திர பாலாஜி அதிமுகல இருக்காரு. அப்படிப்பட்ட தலைகள் அங்க இருக்கும்போது நீங்க எப்படிப்பட்ட ஆளை அங்க போடணும் ஆக்சுவலா? நீங்க அந்த ஊர்ல செல்வாக்கு பெற்ற ஒருத்தரை போடணும்ல. ஒரு பண வசதி உள்ளவரா போடணும். இல்ல ஜாதி வசதி உள்ளவரா போடணும். ஏன்னா ஓட் பேங்க்ல ஓட்டு வாங்கணும் இல்லையா? அது நீங்க பண்ணலன்றதான் பாயிண்ட். ஏதோ ஊர் பேர் தெரியாத ஆளுங்களும் நீங்க போட்டீங்கன்னா, அவங்க உங்க மன்றத்துல 20 வருஷமா இருக்கலாம். பட் அவங்களால எப்படி இவங்களுக்கு போட்டியா பாலிடிக்ஸ் பண்ண முடியும்? சோ நீங்க கீழ் லெவல்ல சரியான ஆளை போடலைன்னா, ஒன்றிய செயலாளர் சென்னையில ஒரு ஒன்றிய செயலாளர் நீங்க பணம் வாங்கி போட்டதா ஒரு தகவல் இருக்கு. அது உண்மையா பொய்யான்றத விஜய் தான் வெரிஃபை பண்ணணும். அது அவரை சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? பார்ட்டிக்குன்னு ஃபண்ட்ஸ் வாங்குறாங்களா? பார்ட்டிக்கு ஃபண்ட்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் விஜய்க்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பார்ட்டி பேரை சொல்லி ஃபண்ட்ஸ் வாங்குறாங்களான்னு தெரியாது. நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து விஜய் வந்து அவருக்கும் நிர்வாகிகளுக்கும் நேரடியான ஒரு தொடர்பு இருக்கணும் ஆக்சுவலா. அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இடையில இருக்கிறவங்க விளையாடுவாங்க.